துவக்கத்தில் ஐந்திணைகளில் ஒன்றான முல்லை பிணையில் வாழ்ந்த வேற்றில் இன மக்களான ஆயர் ஆய்ச்சியர் 7 கழுவும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் என்று சங்க இலக்கியங்களான கலித்தொகை தெரிவிக்கின்றன. இன்றும் தமிழ்நாட்டில் நடைபெறும் தொல்லியல் ஆராய்ச்சியில் 7 தழுவுதல் குறித்த சித்திரங்கள் குகை ஓவியங்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டி என்ற கிராமத்தில் காளையை அடக்கும் வீரனின் சித்திரம் ஒன்று கிடைத்துள்ளது. அது சிந்து சமவெளியில் கிடைத்த ஒரு சித்திரத்தோடு ஒத்து போகிறது. அன்று தொட்டு இன்று வரை பேராற்றலோடு காளைகளும் பேராவலோடு வீரர்களும் சந்திக்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் வருடம் தவறாமல் வாடிவாசல் திறந்து வருகிறது. இப்படி ஜல்லிக்கட்டின் தலைநகராக விளக்கும் மதுரை மண்ணில் மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் உலக தரத்தில் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. அதுவே இந்த கலைஞர் நூற்றாண்டு 7 தழுவுதல் அரங்கம். 60.8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான அரங்கில் வாடிவாசல், காளைகளுக்கான காத்திருப்பு தயார் நிலை கூடம், கால்நடை மருத்துவமனை, மாடுபிடி வீரர்கள் முதலுதவி கூடம், முக்கிய பிரமுகர்களுக்கான அறைகள், ஊடகவியலாளர்கள் கூடம், ஆண்கள் ஒப்பனை அறை, பெண்கள் ஒப்பனை அறை என நல்ல சுகாதார வசதியுடன் பாதுகாப்பு அம்சத்துடன் சுமார் 5000 பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் பிரமிப்பூட்டும் விதமாக உருவாகி இருக்கிறது இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம். மேலும் மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டின் வரலாற்றையும் அதன் சிறப்பையும் எளிதில் எடுத்துக் கூறும் விதமாக அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. மைதானத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறாத நாட்களில் இளைஞர்களின் திறமைகளுக்கு உதவும் விதமாக விளையாட்டு மைதானமாகவும் பயன்பட இருக்கிறது. மெக்சிகோ, ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகளின் புல்ஃபைட் உலக அளவில் பிரபலமான ஒன்று. அதே போல் ஜல்லிக்கட்டிற்கு தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கும் இந்த அரங்கம் அதன் புகழை உலகெங்கும் கொண்டு செல்ல வழிவகை செய்யும்.